வணக்கம் நேயர்களே, புதிய தலைமுறையின் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு வணிகவியல் பாடம் சம்பந்தமான பல்வேறு கேள்விகளுக்கான ஆலோசனைகளை பார்க்கவிருக்கிறோம். ஆலோசனைகள் வழங்குவதற்காக நமது அரங்கத்திற்கு முதுநிலை வணிகவியல் ஆசிரியர் திரு ஜோசப் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணிகவியல் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியா இருக்கும், ஃபுல்லாவே எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் இருக்கும். 200 மார்க்குக்கு எழுதணும். அதுக்கு முதல்ல இந்த வணிகவியல் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் என்னவா இருக்கு, மாணவர்களுக்கு அது புரிஞ்சு இப்போ படிச்சிருக்காங்களா? வணிகவியல் பாடம் என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான பாடம். அதாவது கடந்த 2-3 ஆண்டுகளை நீங்கள் பார்த்தீர்களானால் இன்றைக்கு மாணவர்கள் அதிக அளவில் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு பாடமாக இன்று விளங்கக்கூடிய ஒரு பாடம் வணிகவியல் பாடம். ஸோ அப்படிப்பட்ட அந்த பாடத்தில் இன்றைக்கு மாணவர்கள் கடந்த காலங்களிலே அதிகமாக பார்க்கும் பொழுது இந்த வணிகவியல் பாடத்தில் ஃபெயிலியர்ஸ், அதாவது நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன காரணம் என்றால் அவர்கள் சரியான திட்டமிடல் இல்லை. இந்த திட்டமிடல் இல்லாத காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய பாடத்திலே தோல்வியுறுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. ஸோ சரியான திட்டமிடல் இருந்தால் அவர்கள் எளிதாக வெற்றி அடையலாம். 200க்கு 200 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைக்கலாம். திட்டமிடுதல் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. திட்டமிடுதல் ஒரு நேர மேலாண்மை கூட திட்டமிட வேண்டியிருக்கும். எந்த கேள்வியை தேர்வு செய்து படிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு திட்டமிடல் அவசியமாகுது. இந்த மாதிரி திட்டமிடலுக்கு பெரிய பட்டியலே வச்சிருப்பாங்க மாணவர்கள். எந்தெந்த கேள்விகளை எப்படிலாம் படிக்கலாம்? அதாவது குறிப்பாக பகுதி இ, அதாவது பார்ட் டி என்ற ஒரு பகுதி இருக்கு. ஸோ அந்த பகுதியிலே பார்த்தீர்களான மாணவர்கள் அவர்களுக்கு ஒரு சில கடினமான எந்த பகுதியை தேர்ந்தெடுப்பது, எந்த பாடத்தை தேர்ந்தெடுத்து படிப்பது என்பது அவர்களுக்கு கொஞ்சம் சற்று கடினமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும், முதல் 3 பாடங்களை, அதாவது அமைப்பு, 2வது பாடம் தனியார் வணிகம், 3வது பாடம் கூட்டாண்மை, இப்படி முதல் 3 பாடங்கள், கடைசி 2 பாடங்கள், இப்படி கடைசி 2 பாடங்கள் முதல் 3 பாடங்களை தேர்ந்தெடுத்து படித்தார்களே ஆனால் அவர்கள் அந்த 20 மதிப்பெண்ணுக்குரிய வினா 4ஐயும் அவர்கள் கண்டிப்பாக எழுதிவிடலாம். அதே மாதிரி இறுதி நேரம் இப்போ நாளைக்கு எக்ஸாம் அப்படிங்கும்போது இப்போ ஒரு பரபரப்போட பதற்றத்தோட படிச்சிருப்பாங்க. ஏன்னா 200 மார்க்குக்கு 3 மணி நேரத்தில் 200 மார்க்குக்கு எழுத வேண்டியது இருக்கும். அவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது இந்த எக்ஸாமுக்கு. அந்த கடைசி நேரத்தில் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் புதிதாக ஒன்றும் படிக்க முடியாது. அவர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், இதுவரை அவர்கள் படித்ததை என்ன படித்திருக்கிறோமோ அதை சரியான முறையில் அதை திருப்பி பார்ப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு பாடவாரியாக எது முக்கியமான கேள்விகளோ அந்த கேள்விகளை அவர்கள் சரியாக திருப்பி பார்த்து அதை மனதிலே அதை ஓடவிட்டு அவர்களை ஞாபகப்படுத்தி கொண்டால் அது நல்லதாக இருக்கும். புதிதாக எதையும் படிப்பது என்பது கடினம் இந்த நேரத்திலே. அதாவது புதுசா எதுவுமே படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே இவ்வளவு நாள் படிச்சிருந்ததை இந்த நேரத்தில் ரீகால் பண்றதுக்கு என்ன ஏதாவது சுலபமா வழி இருக்கா? ரீகால் பண்ணுவதற்கு, அதாவது திருப்பி பார்ப்பதற்கு அவர்கள் இதுவரை படித்ததை மனத்திரையில் அவர்கள் ஓடவிட்டு பார்க்க வேண்டும். இதுவரை, அதாவது குறிப்பாக ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டால் இந்த பாடத்திலே இதுவரை நான் என்ன படித்திருக்கிறேன், இது என்னுடைய மனதில் என்னுடைய ஞாபகத்திற்கு வருகிறதா என்பதை அவர்கள் ஒரு 10 நிமிடங்கள், ஒரு 20 நிமிடங்கள் ஒவ்வொரு பாடவாரியாக அதை தங்களுடைய மனத்திரையிலே ஓடவிட்டு எது ஞாபகத்திற்கு வருகிறது, எது ஞாபகத்திற்கு வரவில்லை என்பதை சரியாக கண்டுபிடித்து அதை ஞாபகத்திற்கு வராத அந்த பகுதிகளை திரும்ப அவர்கள் அந்த புத்தகத்தை எடுத்து திருப்பி பார்க்கும் பொழுது அது கண்டிப்பாக அவர்களுடைய மனதிலே அது பதியும். அதாவது இந்த சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். நமக்கு எதெல்லாம் மறந்து போகுது அப்படிங்கறத நம்ம நினைச்சு படிக்க பரிசோதனை. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப எதெல்லாம் நம்ம மறக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப படிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. தொடர்ந்து நேயர்களும் வாட்ஸ்அப் மூலமாக தங்களுடைய கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். வாட்ஸ்அப்பில் முத்துக்குமார் சென்னையிலிருந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார், அதை பார்க்கலாம். பெருவினாக்களுக்கு விடையளிப்பது எப்படி? அதுதான் அவருடைய கேள்வியா இருக்கு. 4 பெருவினாக்கள் இருக்குது இல்லையா, பெருவினாக்களுக்கு எப்படி விடையளிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு பெருவினாக்கும் 20 மதிப்பெண் கொண்டு 4 வினாக்கள் இருக்கு. இதுக்கு எவ்வளவு நேரத்துக்கு ஒரு பெருவினா எழுதணும்? அதாவது பெருவினாவை பொறுத்தளவில் ஒவ்வொரு பெருவினாவுக்கும் 2 பக்க அளவில் விடையளிக்க வேண்டும். அந்த 2 பக்க அளவில் என்பது ஒரு சில வினாக்கள் மிக அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு சில வினாக்களுக்குரிய பதில் அதிகமாக இருக்கும். அந்த பதிலை நீங்கள் முழுமையாக எழுத ஆரம்பித்தீர்கள் என்றால் அது 2 பக்கங்களுக்கு அதிகமாக செல்லும். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதில் குறிப்பிட்ட மிக முக்கியமான பாயிண்ட்களை, அதாவது மிக முக்கியமான பாயிண்ட்களை நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து அதை சுருக்கமாக எழுதுவீர்களானால் நீங்கள் அந்த 4 கேள்விகளுக்குரிய
பதிலையும் நீங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே, அதாவது அந்த பகுதிக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய சரியான நேரம் எவ்வளவு என்றால் 1 மணி நேரம் 60 நிமிடங்கள். நீங்கள் 60 நிமிடங்களில் அந்த பகுதியை ஒவ்வொரு வினாவாரியாக 15 நிமிடம் எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை 4 கேள்விகளும் அந்த 1 மணி நேரத்திற்குள் நீங்கள் முடிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதாவது பெருவினாக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வினாக்கு வந்து ஒரு 15 நிமிடம் எடுத்து பதில் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து நேயர்கள் தங்களுடைய கேள்விகளை தொலைபேசி வாயிலாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது கும்பகோணத்திலிருந்து சௌந்தர்யா என்கிற ஒரு நேயர் அழைத்திருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் சௌந்தர்யா, உங்க கேள்வி என்ன? ஹலோ சார், குட் ஈவினிங் சார். வணக்கம் சார், எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு, கேட்கலாம். 8 மார்க் 20 மார்க் எந்தெந்த லெசன்ஸ் இம்பார்ட்டண்டா படிக்கணும்? இன்னொன்னு வேறுபாடு கொஸ்டின் வந்து நான் படிச்சிருக்கேன், அது வருமா? 8 மார்க்குக்கும் 20 மார்க்குக்கும் எதெல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? இன்னொரு கொஸ்டின் சார், வேறுபாடு கொஸ்டின் நான் படிச்சிருக்கேன், அது வருமா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, இதுக்கான ஆலோசனை பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்க படிச்சிருக்கிற வேறுபாடுகள் ஒரு வேறுபாடு பகுதி, அதாவது அதாவது பார்ட் சி, அதாவது 8 மார்க் அந்த பகுதியிலே ஒரு வேறுபாடு, கண்டிப்பாக ஒரு வேறுபாடு கேள்வி கேட்கப்படும். அதே போன்று பகுதி அதாவது அதாவது பார்ட் டி அந்த பகுதியிலும் கண்டிப்பாக ஒரு வேறுபாடு கொஸ்டின் ஒரு கேள்வி கேட்கப்படும். நீங்கள் அதாவது படிக்கும் பொழுது வேறுபாடு கொஸ்டினை பொறுத்தளவு நீங்கள் படிக்கும் பொழுது அதாவது முழுமையான எல்லா பாயிண்ட்களையும் நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக 20 மதிப்பெண் கேள்விகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு 10 பாயிண்ட் எழுதினாலே நீங்கள் போதும். அதே போன்று 8 மார்க் அந்த 8 மதிப்பெண் 8 மார்க் கேள்விகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு 4 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதினாலே போதும், உங்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படும். எனவே கண்டிப்பாக பகுதி அதாவது பார்ட் சியில் ஒரு வேறுபாடும், பார்ட் டி அதாவது 20 மதிப்பெண் வினாவில் ஒரு வேறுபாடும், கண்டிப்பாக 2 கேள்விகள் வேறுபாடு கேள்வியிலிருந்து கண்டிப்பாக இடம்பெறும். சரி, தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக விழுப்புரத்திலிருந்து மதன் அழைத்திருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் மதன், வணிகவியல் சம்பந்தமான உங்க கேள்வி என்ன? 20 மார்க் எந்தெந்த லெசன் படிச்சா போதும்? ஃபர்ஸ்ட் 3 லாஸ்ட் 2 படிச்சா போதுமா? ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அப்புறம் 8 மார்க் இம்பார்ட்டன்ட்லாம் என்ன இருக்கு? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், இதற்கான பதிலை பார்க்கலாம். 20 மார்க்ல தான் நிறைய பேருக்கு சந்தேகம் வருது. 20 மதிப்பெண்ணை பொறுத்தளவில் நீங்கள் அது வந்து சரியாக அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் கடந்த காலங்களில் இதுவரை எப்படி கேட்கப்பட்டிருக்கிறென்றால், அதாவது முதல் பாடம் கடைசி பாடம், அதாவது 1வது லெசன், அதே மாதிரி 8வது லெசன், அந்த காம்பினேஷனில் எய்தரார் ஒரு கேள்விகள் கேட்கப்படும். அதே மாதிரி 2வது பாடம் 7வது பாடம், அதே போன்று 3வது பாடம் 6வது பாடம், அதே போன்று 4வது பாடம் 5வது பாடம், இப்படி ஒரு டைப்ல வந்து உங்களுக்கு கேள்விகள் எய்தரார் அந்த மாதிரி கேள்விகள் அமையும். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அமையும். அந்த மாதிரி காம்பினேஷன்ல பெரும்பாலும் இதுவரையிலும் கடந்த காலங்களில் கேட்கப்பட்ட வினாக்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களான இந்த காம்பினேஷன்ல தான் வந்து 20 மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன. எனவே நீங்கள் அப்படி நீங்கள் படித்தீர்களானால் நீங்கள் முழுமையாக அந்த 4 வினாக்களுக்கும் நீங்கள் பதிலளிக்க முடியும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் முதல் 3 பாடங்களையும் கடைசி 2 பாடங்களையும் நீங்கள் படித்தீர்களானால் அந்த 4 கேள்விகளுக்கும் நீங்கள் கண்டிப்பாக விடையளிக்க முடியும். தொடர்ந்து பேசலாம். அடுத்ததா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, தூத்துக்குடியிலிருந்து பிரவீனா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இறுதி நேரத்தில் வந்து வணிகவியலுக்கு தயாராகிறது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா 200 மார்க்குக்கு தியரி இருக்கிறதுனால இன்னைக்கு அப்படிங்கறத விட நாளைக்கு காலையில எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து அந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, உடனடியா ரீகால் பண்ணணும், எல்லாத்தையுமே வந்து சரசரன் ரீகால் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இறுதி நேர தயாரிப்பு முறை அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இந்த மாணவிக்கு நான் சொல்லிக் கொள்வது, முதல்ல நீங்கள் கேட்பதிலிருந்து தெரிகிறது நீங்கள் நன்கு சரியாக படித்திருக்கிறீர்கள் என்று. ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் பதற்றப்படாதீர்கள். அதாவது நீங்கள் கேள்வித்தாளை பெற்றவுடன் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பதற்றப்படக்கூடாது. அதாவது ஒன்று சொல்வார்கள், பதறிய காரியம் சிதறும் என்று சொல்வார்கள். எனவே நீங்கள் பொறுமையாக அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். அதில் உங்களுக்கு தெரிந்த எல்லா கேள்விகளுமே நீங்கள் படித்த கேள்விகள் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ரீகால் பண்ணணும் அப்படின்றது, நீங்கள் இப்போ நான் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாட வாரியாக நீங்கள் என்னென்ன படித்திருக்கிறீர்கள், மிக முக்கியமான கேள்விகள், முதல்ல நீங்கள் முக்கியமான கேள்விகளை நீங்கள் முதல்ல ரீகால் பண்ணி பாருங்கள். அந்த ரீகால் பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட் உங்களுடைய மெமரிக்கு வருது, எந்தெந்த பாயிண்ட் உங்களுடைய மெமரியில் வரல அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை திரும்ப ஒரு தடவை நீங்கள் அந்த டெக்ஸ்ட் புக் எடுத்து நீங்கள் திறந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் படித்த அனைத்து பாயிண்ட்டுமே உங்களுடைய மெமரிக்கு வரும். எனவே நீங்கள் அதை ரீகால் பண்ணுறதுல கொஞ்சம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் ரீகால் பண்ணுங்க. இன்னொரு கேள்வியும் வாட்ஸ்அப்ல பாத்துடலாம். போரூர்ல இருந்து நஸ்ரின் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கடந்த ஆண்டு வினாத்தாளை வந்து ஒப்பிட்டு படிக்க முடியுமா, படிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாணவருடைய ப்ரிப்பரேஷன் வந்து சிலருக்கு வந்து முதல்ல வந்து கடந்த ஆண்டு வினாத்தாள்ல இருந்து ஆரம்பிக்கும். அதுல எப்படி கேட்டிருக்காங்கிறத பார்த்து அதோட ஒப்பிட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து பயன் தரக்கூடியதானா, அது சரியான முறை தானா? கண்டிப்பாக. நீங்க கடந்த ஆண்டு
அதாவது மார்ச் மாதத்தில் நடைபெற்ற அந்த தேர்வு வினாத்தாள், அடுத்து ஜூன் மாதத்தில் நடைபெற்ற அந்த வினாத்தாள், அடுத்து அக்டோபர், இந்த 3 வினாத்தாட்களையும் எடுத்து நீங்கள் அதை முழுமையாக நீங்கள் படித்தீர்களானால் கண்டிப்பாக அதிலிருந்து 60% மதிப்பெண், நீங்கள் 200க்கு 60%, 100க்கு 60% மதிப்பெண் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் படிக்கணும்னு நினச்சா கூட அப்படி கூட நீங்கள் அந்த 3 கடந்த ஆண்டுக்குரிய அந்த 3 தேர்வு வினாத்தாள்களை எடுத்து நீங்கள் அதிலிருந்து முழுமையாக படிங்க. இன்னொரு வாட்ஸ்அப் கொஸ்டினுக்கும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா தென்காசியில இருந்து முருகன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. முழு மதிப்பெண்கள் பெற என்ன வழி அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா தியரி பேஸ்ல இருக்கும்போது ப்ராப்ளம் இல்லை, ஸோ தியரியா தான் எழுதணும். அதுல வந்து முழு மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எதிர்பார்க்கறாங்க தேர்வு எழுதும்போது வந்து? அதாவது முழு மதிப்பெண் பெறுவதற்கு அதாவது ரொம்ப சுலபம் தான், ரொம்ப எளிது தான். ஆனால் பெரும்பாலான மாணவர்கள் தங்களுடைய அந்த முழு மதிப்பெண்ணை தவற விடுவது எதில் என்றால் அந்த ஒரு மதிப்பெண் வினாவில் தான். அந்த ஒரு மதிப்பெண் வினாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 40 வினாக்கள் கேட்கப்படும். அதில் ஒரு 3 to 4 வினாக்கள் பாடத்தின் உட்பகுதியிலிருந்து கேட்கப்படும். அப்படி கேட்கப்படும் பொழுது நீங்கள் ஏற்கனவே நீங்கள் 4 மதிப்பெண், 8 மதிப்பெண், 20 மதிப்பெண் அவைகளுக்கு நீங்கள் படித்திருக்க அந்த பகுதியிலிருந்து தான் அந்த ஒரு மதிப்பெண் வினாக்களும் கேட்கப்படும். எனவே நீங்கள் சரியாக கொஞ்சம் சிந்திச்சு அதை கொஞ்சம் ஆழமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த ஒரு மதிப்பெண்ணையும் நீங்கள் வந்து எழுதிடலாம். அப்போ முழுமையாக 40க்கு 40 முழு மதிப்பெண் வாங்கிடலாம். அதே போன்று இந்த 4 மதிப்பெண் வினாவில் வந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு 2 பாயிண்ட் தான். நீங்கள் அதில் வந்து அதிகமாக எழுதணும்னு அவசியமே இல்லை, 2 பாயிண்ட் தான். அதாவது பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2 அப்படின்னு போட்டு பாயிண்ட்டை ஸ்பிளிட் பண்ணி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அதே மாதிரி 8 மதிப்பெண்லையும் அது பேராவாக எழுதுறதை விட நீங்கள் வந்து அந்த பேராவை வந்து ஸ்பிளிட் பண்ணி பாயிண்ட் நம்பர் 1, 2 அப்படி பாயிண்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயும் முழு மதிப்பெண் கிடைக்கும். அதே போன்று 20 மதிப்பெண், அந்த 20 மதிப்பெண்லையும் நீங்கள் என்ன செய்றீங்க, ஒரு தெரிந்த வினா என்பதற்காக நீங்கள் வந்து அதுக்கு அதிக நேரம் எடுத்து அதை முழுமையாக எழுத முயற்சி செய்யாதீர்கள். எனவே 4 வினாக்களுக்குமே சரியான ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த 4 வினாக்களுக்குமே சரிசமமாக நீங்கள் பதிலை தரணும். ஒரு வினாவுக்கு அதிகமாகும், ஒரு வினாவுக்கு குறைவாகும், அந்த மாதிரி நீங்கள் பதில் கொடுக்கக்கூடாது. ஒரு 20 பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு வினாவிற்கு நீங்கள் எனி 10, அதாவது ஏதாவது 10 பாயிண்ட் நீங்கள் எழுதினீங்கன்னா போதும், உங்களுக்கு 20 மதிப்பெண் வழங்கப்படும். இவ்வாறாக நீங்கள் தயாரித்து எழுதுகிறீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் 200க்கு 200 மதிப்பெண் வாங்க முடியும். ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்க அவசியமாகுது இல்லையா? ஒவ்வொருக்குமே வந்து ஈக்குவலா கொடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாத்துக்கும் எந்த டைம் கொடுக்கணுமோ அது மாதிரி சேமா இருக்கணும். தொடர்ந்து பேசலாம். அடுத்ததா வந்து சென்னையில இருந்து வைஷ்ணவி என்கிற ஒரு நேயர் அழைத்திருக்கிறார், அவரோட பேசலாம். வணக்கம் வைஷ்ணவி, உங்களுடைய கேள்வி என்ன? குட் ஈவினிங் சார். வணக்கம். குட் ஈவினிங். லெசன் 5 அந்த கம்பெனிஸ் 2ல வந்து ஒரு எஸ்ஸே இருக்கு, எக்ஸ்பிளைன் தி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் டைரக்டர்ஸ்னு. அதுல வந்து புக்ல ஃபங்க்ஷன்ஸ் தரல, only duties தான் இருக்கு. சோ அப்ப டியூட்டிஸ் மட்டும் எழுதணுமா இல்லாட்டி ஃபங்க்ஷன்ஸ் பதிலா வேற ஏதாவது எழுதணுமா? அதாவது டெக்ஸ்ட் புக்ல என்ன இருக்கோ அந்த அதாவது டைரக்டர்ஸ் ரிகார்டிங் டைரக்டர்ஸ், அதாவது டைரக்டர்ஸ் சம்பந்தமான பாயிண்ட்ஸ் என்ன இருக்கோ நீங்க அதை மட்டும் எழுதினாலே போதும். டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய அந்த பதிலை நீங்க அதுல இருக்கக்கூடிய தகவலை நீங்க எழுதினாலே போதும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் நீங்க எதுவும் எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. சரி, தொடர்ந்து பேசலாம். நேயர்கள் தொடர்ந்து தங்களுடைய கேள்விகளை வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்கான விடைகளையும் ஆலோசனைகளையும் பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கற்க கசடர் நிகழ்ச்சி தொடரும். கற்க கசடர் நிகழ்ச்சியில் வணிகவியல் பாடம் சம்பந்தமான பல்வேறு கேள்விகளுக்கான ஆலோசனைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். மாணவர்களுக்கு வந்து குறிப்பா வந்து எளிதில் மிஸ்டேக்ஸ் விடக்கூடிய இடங்கள் வந்து காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன இடத்துல இருக்கு? அதாவது இந்த பாடத்தை, அதாவது வணிகவியல் பாடத்தை பொறுத்தவரை அவ்வளவா அதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான பகுதி என்று சொல்லும் அளவுக்கு எதுவுமே இல்லை. அதாவது 200க்கு 200 மதிப்பெண் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த ஒரு மதிப்பெண் வினாவில். ஸோ அதில் தான் அவர்கள் பெரும்பாலும் தவறு விடுவார்கள். அந்த ஏதாவது ஒரு மார்க் அல்லது 2 மார்க் அந்த மாதிரி தவறு விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்ற வினாக்களுக்கு எல்லாமே அவர்கள் வந்து சரியாக பதிலளிச்சிடுறாங்க. ஸோ அந்த பகுதி மட்டும்தான், அந்த ஒரு மதிப்பெண் வினா பகுதி மட்டும்தான் ஒரு சிக்கலான ஒரு பகுதி. தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக திருப்பூரிலிருந்து ஜீவானந்தம் அழைத்திருக்கிறார், அவரோட பேசலாம். வணக்கம் ஜீவானந்தம், உங்க கேள்வி என்ன? சார் எஸ் சார், 1 மார்க் வந்து புக்குக்குள்ள இருந்து எந்தெந்த பாடத்துல இருந்து கேட்பாங்க? அதாவது இந்த ஒரு மதிப்பெண் வினாவை பொறுத்தளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் அந்த பாடம் 2, அதாவது 2வது பாடம், அதாவது தனியால் வணிகம், அதாவது சோல் ட்ரேடர், அந்த பாடத்தினுடைய பகுதியிலிருந்து தான் அதிகமான ஒரு மதிப்பெண் கேட்டிருக்காங்க. அதில் ஏன் அப்படின்னா அந்த நீங்கள் பாடத்திலே பார்த்தீங்கன்னா பாடத்தினுடைய பிற்பகுதியில் ஒரு மதிப்பெண் வினா மிக
மற்ற பாடங்களோடு ஒப்பிடும் பொழுது அதில் ஒரு மதிப்பெண் வினா வந்து மிக குறைவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த பாடத்தினுடைய உட்பகுதியிலிருந்து தான் இதுவரையிலுமே வந்து எக்ஸ்ட்ரா கேள்வி, அதாவது எக்ஸ்ட்ரா 1 மார்க் கேட்டிருக்காங்க. நீங்கள் அதனால் அந்த பாடத்தை கொஞ்சம் கவனமாக படிங்க. அதே போன்று கூட்டுறவு சங்கங்கள், அதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதாவது 7th லெசன், அந்த பாடத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக படிங்க. அதிலிருந்தும் ஒரு சில ஒரு மதிப்பெண் வினா பாடத்தினுடைய உட்பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வரைவிலக்கணங்கள், இந்த வரைவிலக்கணம் யார் சொன்னது அப்படின்ற அந்த நேம், அதே மாதிரி இயர்ஸ் அதாவது வருடங்கள், அதே மாதிரி அந்த சட்டத்தினுடைய அதாவது ஆக்ட், ஸோ அந்த இயர்ஸ், அந்த நம்பர்ஸ், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மிக எளிதில் வந்து அந்த 40க்குரிய அந்த 1 வேர்டை முழுமையாக நீங்கள் வாங்கிடலாம். சரி, அடுத்ததாக சென்னையிலிருந்து சக்தி அழைத்திருக்கிறார். வணக்கம் சக்தி, உங்க கேள்வி என்ன? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். 20 மார்க்குக்கு வந்துட்டு இப்போ மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடர்ஷிப்னு கேட்டா எனி 10 பாயிண்ட்ஸ் எழுதணும்ல சார்? ஆமா, எஸ். அப்போ மெரிட்ஸ் 5 பாயிண்ட், டிமெரிட்ஸ் 5 பாயிண்ட் அது மாதிரி எழுதணுமா, இல்ல மெரிட்ஸ் 10 டிமெரிட்ஸ் 10 எழுதணுமா? இல்ல இல்ல இல்ல, அதாவது நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரியே மெரிட்ஸ்ல ஒரு எனி 5 பாயிண்ட்ஸ், அதே மாதிரி டிமெரிட்ஸ், ஸோ அதுல எனி 5 பாயிண்ட்ஸ், ஸோ டோட்டலா 10 பாயிண்ட்ஸ் வர்ற மாதிரி நீங்க எழுதுங்க. அதுவே போதும். நீங்க அதுல 10 பாயிண்ட்ஸ், இதுல 10 பாயிண்ட்ஸ் எழுதும் பொழுது 20, அதாவது 20 பாயிண்ட்ஸ் ஆயிடும். நீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த டைம் வந்து நீங்க கீப் அப் பண்ண முடியாது. ஸோ 20 மார்க்கை பொறுத்தளவில் அந்த மாதிரி பாயிண்ட் வரக்கூடிய கொஸ்டின்களில் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து 10 பாயிண்ட் எழுதினாலே போதும். அப்போ அந்த 10 பாயிண்ட் நீங்கள் டிவைட் பண்ணி மெரிட்டில் ஒரு 5, டிமெரிட்ஸில் ஒரு 5 அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து நீங்கள் எழுதுங்க. உங்களுக்கு எது தெரியுதோ அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதுங்க. அது எழுதுனா போதும். அடுத்ததா வாட்ஸ்அப்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பெயர் குறிப்பிடாத ஒரு மாணவர் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. 8 மார்க் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் 8 மார்க்ஸ் இன் 4th லெசன் அப்படின்னு கேட்கறாங்க. 4வது பாடத்துல வந்து எது இம்பார்ட்டன்டான 8 மார்க்ஸ்? நிறைய பேருக்கு 8 மார்க்ஸ்ல வந்து நிறைய சந்தேகங்கள் வருது. அதோட முக்கியத்துவம் உணர்ந்து தான் கேள்விகளா நிறைய கேட்கறாங்க. 8 மதிப்பெண், அதாவது 8 மார்க்கை பொறுத்தளவில் இந்த 4, 5, 6 இந்த 3 பாடங்கள்லையும் நீங்க பார்த்தீங்கன்னா அதிகமான வினாக்கள் இருக்கு. ஸோ இதில் எந்த வினாவை தேர்ந்தெடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் மாணவர்களுக்கு. அதனால் நீங்கள் கடந்த கால அந்த தேர்வுகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட சில கேள்விகள் தான் அடிக்கடி கேட்கப்பட்டிருக்கு இந்த 3 பாடங்கள்ல இருந்து. அதாவது பாடம் 4ல இருந்து நிர்மங்கள், அதாவது கம்பெனி 1, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேள்விகள் இருக்கு. ஒன்று, அமைப்பு முறையீடு என்றால் என்ன, அதனுடைய உள்ளடக்கங்கள். அதே மாதிரி செயல்முறை விதிகள் என்றால் என்ன, அதனுடைய பொருளடக்கங்கள். அதே மாதிரி பங்குகளை ஒருபிளப்பு செய்வதற்கான நிபந்தனைகள் என்னென்ன, அதே மாதிரி பங்குகளை வட்டத்தில் வெளியிடுவதற்கான நிபந்தனைகள் என்னென்ன. இந்த 4 வினா தான் அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த 4 வினாட்களை நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக படிச்சிங்கன்னா நீங்கள் அந்த 4th லெசன்லேருந்து அந்த 8 மார்க்குரிய அந்த கேள்விக்கு நீங்கள் விடையளிக்கலாம். நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய பல்வேறு விதமான ஆலோசனைகளை வழங்கியமைக்காக மிக்க நன்றி தெரிவிச்சு. வணக்கம் நேர்களை. கற்க கசடர நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க நினைக்கும் கேள்விகளை 7500118994 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் குறுஞ்செய்தியாகவோ வீடியோ பதிவாகவோ நீங்கள் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு. கற்க கசடர நிகழ்ச்சியின் காட்சி தொகுப்புகளை www.புதியதலைமுறை.com என்ற இணையதளத்திலும் யூடியூபிலும் பார்க்கலாம். இயற்பியல் தாளுக்கான விளக்கங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் வழங்கப்படும். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.